பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபக் மற்றும் மஞ்சரி ஆட்டத்தை ஆரம்பித்து நாளைக்கு ஒரு சூடு பிடிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் மஞ்சரி திட்டம் போட்டது இது பக்கம்னா ஆப்போசிட் சைடில் நானும் இறங்கி கேமில் விளையாடணும், இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இறங்கி செய்யலான்ற மாதிரி ஒரு பக்கம் ராணுவம் திட்டம் போட்டு அதுக்கு ஒரு ஐடியாலாம் வந்து யார் ஒர்க்கர் சைடு மேனேஜர் சைடில் இருக்கிற அருண்லாம் கொடுத்துருக்கார். இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து மறக்காமல் அந்த லைக்கை போட்டுருங்க மக்களே. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போட்டுருங்க, ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் என்ன ரயான் கிட்ட பேசியிருந்தாங்க இல்லையா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, மஞ்சரி வந்து டேரெக்டாக தீபக் கிட்ட போய் பேசிட்டு இந்த கேம் எப்படி நான் போதும் உங்களுக்கு நல்லா போதா என்ன போதுன்னு கேட்கும்போது எனக்கு ஏதோ இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வியூவராக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குமா, என்னமா பண்ணுறது அப்படின்னும் போது இல்லைண்ணா இது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நம்ம வேறு ரீதியில் எப்படியோ கொண்டு போகணும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய பேர் பர்சனலாக எடுத்துகிட்டு போயிடறாங்க, இதை வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ணி இந்த டாஸ்க்கை எடுத்துகிட்டு போயிடறாங்க. இல்லை ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடறாங்க, சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் இந்த டாஸ்க்குக்கும் இதுக்கும் என்ன பயன்? அப்படி இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னும் போது நீ சொல்கிறது எனக்கு புரியுதுமா, பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஆல்ரெடி நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன் மைண்டில். ஏன்னா அந்த அருண் கூட ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைனால நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம எதனா ஒன்று பண்ண போய் அவன் எடுத்துட்டு போய் வேற மாதிரி கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம என்ன பண்றது? வேற ஒரு ரீதியில எடுத்துட்டு போய் கனெக்ட் பண்ணிடுவானே அவன், அப்ப நம்ம மாட்டி போய் மேன்ற ஒரு பயம் இருக்கு தீபக் அதனால தான் இப்ப அடைக்க வாசிக்கிறார். அந்த ஒரு பிரச்சனை நடக்கலாம், தீபக்கோட கேம் பிளே வேற. இப்ப அந்த ஒரு பிரச்சனை நடந்து இந்த டாஸ்க்கும் அதே ரிலேட்டடா இருக்கிறதால ரெண்டுமே கனெக்ட் பண்ணி நம்ம மேல திருப்பி விட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் தீபக் இருக்கு. அதை ஓப்பனாவே சொல்லிடுறாரு. உடனே என்ன சொல்கிறாரு, நாளைக்கு ஸ்ட்ரீட் பண்ணுறோன்ற மாதிரி ரஞ்சுரி என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 வாட்டி தான் ரெஸ்ட் ரூம் போகணுன்றதை சொல்லிடலாம். வாஷ்ரூமோட டைமிங்கை ரொம்ப ரொம்ப குறைச்சிடும். ஏன்னா சாப்பாடை கட் பண்ண முடியாது. தண்ணியில் கூட வந்து பாட்டிலில் லிமிட்டடாக கொடுப்போம், அதிகமாகலாம் கொடுக்க வேண்டாம், லிமிட்டடாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவோம். ஓகே, இதை ஒரு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இல்லை நம்மளுடைய ரூல் புக்கில் இருக்குல்லையா, அந்த ரூல் புக்கில் ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். எதெல்லாம் கடினமாக ஆக்கிறோமோ அதெல்லாம் கடினமாக இறங்கி செய்யும். கடினமாக ஆக்கினா தான் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டான விதிமுறைகள் போட்டால் மட்டுமே முடியும்ன்றதை திட்டமிடுறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி இந்த டாஸ்க்காக பார்த்துட்டு போகலாமா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல, பட் டாஸ்க்காக தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஓகே, ஆனால் இப்போ நம்ம ரூல்ஸ் போட்டு ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் வேணுமே. அருண் இருந்தால் அங்கே ரியாக்ட் பண்ணியிருப்பா, இப்போ அருண் இல்லையே, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னும் போது வேறு யார் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்குன்னும் போது முத்து தான் இருக்கான், வேறு வழி இல்லை. முத்து தான் ரியாக்ட் பண்ணணும், முத்து ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேம் திரும்பும், வேறு வழியே கிடையாது. நம்ம போடுற ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அவங்க எதனா பண்ணியே ஆகணுன்ற ஒரு திட்டம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளாஸஸ்லாம் வரும்போது நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற மாதிரி திட்டம் வராங்க. கரெக்ட் தான், இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதுக்கு நடுவில் எதனா சண்டை கிண்டை போட்டு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்டன் ஏரியாவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ளே போகும்போது கூட பிளான் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக இது பண்ணும், மற்றவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் இண்டிவிஜுவலாக நான் இண்டிவிஜுவலாக நம்ம போயிட்டு இதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது, இண்டிவிஜுவலாக இறங்கி அடிக்காது செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, ராணுவ கிட்ட கொளுத்தி போட்டு விட்டாங்க. என்ன பண்ணார், ராணுவம் வந்து வெளியே படுத்து தூங்க முடியும், அது வந்து அந்த ஏதோ பாய் வந்து குத்துறதுக்கு வந்து எங்களுக்கு பெட்ஷீட் கொடுங்கன்ற மாதிரி மேனேஜர் கிட்ட வந்து கேட்குறாரு. மேனேஜர் என்ன சொல்லிட்டாருன்னா கோத்து விட்டார். இந்த டாஸ்கோட மையப்புள்ளி என்னன்னா பெஸ்ட் 8 ஒஸ்ட் 7 தான் மையப்புள்ளி அப்படின்றத மஞ்சரி வந்து தீபக் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டா இந்த கேம் அடுத்த கட்டத்துக்கு நகம் போகலாம். நீ ஒஸ்ட்டுன்னு சொன்னாவே அவன் புரோவோக் ஆகி சில ரியாக்ஷன் நடக்கும், அதை தான் நம்ம பண்ண வைக்கணும். அது அவனுங்களுக்கு யாருக்குமே தெரியல, நம்ம ஒஸ்ட் பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்கான், நம்ம எதனா பண்ணணும்னு அவங்களுக்கு புரிஞ்சா போதும் போது கரெக்டாக வராரு ராணுவ வந்தவன் என்ன சொல்லிட்டாரு, பெட்ஷீட் கேட்கும்போது நீ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க, நாங்கள் யாரு கீரன்னும் போது வரிசையாக தீபக் வந்து ராணுவோட மண்டியில் ஏற்றி விட்டுறாரு. எப்பா நீ ஒஸ்ட் பிளேயர், நான் பெஸ்ட் பிளேயர் தெரியுதா, அதனால தான் நீ வெளியே இருக்க, நாங்கள் ஏன் உள்ளே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்றி விட்டார். ஏற்றி விட்டோன்னு இவங்க 2 பேரும் உள்ளே போயாச்சா, டேரெக்டாக இவர் என்ன பண்ணுறாரு, ராணுவ டேரெக்டாக போயிட்டு ரஞ்சித் கிட்ட பேசுகிறார். ஆனால் நாளைக்கு எதனா ஒரு டாஸ்க் பண்ணி ஆகணும்னா வேறு வழியே கிடையாதுண்ணா, 2 நாளாக வந்து சைலண்டாக தான் டாஸ்க் போயிருக்கு, நம்ம யாருன்னு நாளைக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறார். நாளைக்கு என்ன பண்ணுறோம், அந்த பாத்ரூம் போகிறோம்ல, பாத்ரூமில் வந்து குளியல் கட்டு, ஐ மீன் அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், குளிக்கிறது மட்டும் நாட் அலோட், அதை மட்டும் ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டலான்ற மாதிரி ஒரு பக்கம் ரஞ்சித் கிட்ட சொல்கிறாரு. அடே வானாடா நாளைக்கு வந்து நம்ம டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுப்போம், நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், நாளைக்கு காலையில் இருந்து டிஸ்கஸ் பண்ணி டைம் இருக்கணும் போது, ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் டாஸ்க்கே முடிஞ்சு போயிடும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதாகட்டி வேறு மாதிரி மறந்துடும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ரஞ்சித் இல்லை வேணாம் யோசிச்சு பார்க்கலான்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ரிஸ்ட்ரிக்ஷன் போடுறாரு. ராணாவாதி எதனா பண்ணணும், நம்ம அடுத்த கெட்டதுக்கு எதனா எடுத்துகிட்டு போகணும்னு திங்க் பண்ணுறாரு. அதை பண்ணவே கூடாதுன்றதுல தெள்ள தெளிவாக ரஞ்சித் இருக்காரு. சரி
சரி நம்ம என்ன பண்ணலாம், இதை பற்றி ஏதாவது போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக அருண் கிட்டையும் விஷால் கிட்டையுமே போய் பேசுகிறாங்க. அருண் யார்? ஸோ மேனேஜர் டீம். ஆனால் இந்த இடத்துல என்ன, லேபராக இருந்த மேனேஜர் போனதால லேபர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இன்னொரு பக்கம் விஷால் மேனேஜராக இருந்தால் இது வந்தால் அவங்க டீமுக்கு தான் முட்டு கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறாரு, டே அவன் நாளைக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமை கட் பண்ண போகிறானா, இதெல்லாம் பண்ண போகிறானா, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணுவானே. அருண் நான் ஐடியா கொடுக்குறேன், ஆனால் வீக்கெண்டில் வந்து அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாரு, இவர் தான் சொல்லி கொடுத்துறாரு, என்ன போட்டு கொடுத்துட மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்டவனே. போட்டு கொடுக்க மாட்டேன், நீ சொல்லுன்ற மாதிரி கேட்டவனே. ஒன்றும் இல்லடா, உங்ககிட்ட ஒரு கார்டு இருக்குது. என்ன கார்டுனா, சௌந்தர்யா வந்து உன்னை பார்த்து வந்து மரியாதை குறைவாக பேசிட்டாங்க, உன்னை ரெஸ்ட் ரூமில் அனுப்ப மாட்டான்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு கார்டை பிடிச்சிக்கோ. அதை குடிச்சிட்டு நீ தானே பவரில் இருக்க, நாளைக்கு வந்து உங்ககிட்ட சாரி கேட்க சொல்லு. இல்லை அந்த யூனியன் லீடர், அந்த யூனியன் ஆஃபீஸில் வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்க சொல்லு. அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணு, அதை வச்சு ஒரு ஃபைட் கிளாஸ் உருவாகும், வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி அருணே ஐடியா கொடுக்குறார். இன்னொரு பக்கம் ஐயா அது சரிப்பட்டு வருமானு தெரியலையே, இல்லை எல்லாரும் பேக் அடிச்சிருவானுங்களோ, இவனுக்கு டீமாக இருக்கவங்களாம் டப்புன்னு பேக் அடிச்சுட்டு இண்டிவிஜுவல் கேம் பிளே நம்மளை கோத்து விட்டு வில்லனாக்கி விட்டுருவானுங்களே, நம்மளை ஒயிட் கேனில் போட்டு பொழந்துருவாங்களேன்ற ஒரு பயமும் ராணுவுக்கு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு போது அதுக்கப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக அவனுங்க எதனா பண்ணுவானுங்க, அந்த பண்ணுறதை வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணலாம், எதனா எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் திட்டம் போகிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக அருணுமே நாளைக்கு எதனா ப்ராப்ளத்தை நான் கிரியேட் பண்ணி விட்றேன்றது அருணும் பேசுகிறாரு, ராணுவும் ரெடியாக இருக்காரு, மஞ்சுரியே தீபக் ஆல்ரெடி இந்த மாதிரி டிசிஷன் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க போது, அது எல்லாம் என்ன ஏதுன்றதை நம்ம பார்ப்போம். பாய் கைஸ்.